கோஷம் எழுப்பும். ஹதீஸில் வந்திருக்கிறது, அந்த கோஷத்தை கேட்டு மலக்குமார்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய சத்தம் போடுமாம். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் மனிதனுக்கு புத்தி வர ஆரம்பிக்கும். உலகத்தில் புத்தி வராத கூட்டத்துக்கு நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் புத்தி வரும். அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்ல. இப்ப புத்தி வந்து பிரயோசனம் இல்ல. ஆகவே சகோதரர்களே, வாழக்கூடிய காலம் குறைந்த காலம். சாதிக்க தேவையில்ல. நாம் நரகத்தை விட்டும் நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்காவது உலகத்தில் அமல் செய்வோம். குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு படிப்பை, தொழிலை கொடுத்த நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ்வோடு நெருங்குவோம், அல்லாஹ்வோடு தொடர்பாகுவோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம். மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது. கைசேதமான விடயம் என்ன தெரியுமா? கைசேதமான விஷயம் என்ன தெரியுமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். சில ஆம்பளைகள் பள்ளிக்கு வராங்க. எப்ப தெரியுமா பள்ளிக்கு வராங்க? ஜனாசாவாகத்தான் அவர் முதல் பள்ளிக்கு வரார். எவ்வளவு கைசேதம் சகோதரர்களே! உயிரோடு இருக்கும் போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல. பள்ளிக்கு வா, ஒவ்வொரு நாளும் 5 தரம் முஅத்தின், வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். கஸ்ட்ல போனாங்க, உலமாக்கள் போனாங்க, தாயிகள் போனாங்க, வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். வரல. மௌத்தாகினாய், வரலையா? காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிக்கு. கால கைய கட்டி கொண்டு வந்து வைப்பார்கள். உலகத்துல உயிரோடு இருக்க போகல, வரலையா? எவ்வளவு கைசேதம்!